நாள் இனிய நாள். இது எங்கள் வீட்டு முருங்கை மரத்தோட்டம். வண்டுகள் சில நேரம் ரீங்காரமிடும். சாலையோரத்தில் வண்டிகள் சில நேரம் ஓங்காரமிடும். எங்கள் வீட்டுக்கு குப்பை அள்ள வருது நகராட்சி வண்டி. குப்பைகளை கூட்டி எறிவோம். வீட்டிலிருந்தும் மனதிலிருந்தும். உணவை தேடி நாளை துவங்கும் திருநாய். நாமும் சமூக வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட விலங்குகள் தானே. எதையாவது தேடி நாளை ஆரம்பிக்கின்றோம். தேடல் உணர்வுக்கும் உயிருக்கும் உலகுக்கும் இயல்பு. மகாபாரத காட்சியும் மாஸ் கம்யூனிகேஷனும். மகாபாரத கதையின் சஞ்சீவன் அந்த கால தூர்தர்ஷன். எந்த ஒய்ஃபையை யூஸ் பண்ணியிருப்பார்? போர்க்களத்து நிகழ்வை வீட்டிற்கு எடுத்து வந்த அவன் ஞான திருஷ்டி இன்றைய டெக்னாலஜி. என் இச்சை கடவுள் பிள்ளையாரும் பச்சை பூங்கொடியும். பூங்கொடிகளை தேடாத பிரம்மச்சாரி அல்லவா இவர். ஜன்னலின் வழியே தின்னின்று நிற்கும் இறையும் மலையும். மலை போல நம்புவதுதானே இறை. வழிகிறது தண்ணீர் குழாய். வாழ்க்கையும் இப்படித்தான். அனுபவங்களை வழிய விடுகிறது சொட்டு சொட்டாக. உணர்வுகளுக்கு உருவமில்லை. காற்றுக்கும் அப்படித்தான். உருவமற்ற காட்டு ஊடுருவி செல்கிறது இலைகள் வழியே. அதன் இருப்பை உணர்கிறோம் அசைவாக. முருங்கைப்பூவை தின்னவனே, முள்ளாங்கையை கடித்தவனே. இளமையின் பாடல் நினைவலைகளில். பறந்து செல்கிறது காகம். அதற்கு என்ன தாகம்? இறகில் எத்தனை வேகம். அதன் வாழ்க்கையும் ஒரு யாகம். ஏற்றிவிடும் படிகளே இறக்கியும் விடும். படிகள் சொல்லும் வாழ்க்கை பாடம். அம்மா மம்மியானார். அம்மி மிக்சியானது. காலத்தின் மாற்றம்.